Hi guys, நான் திரும்ப welcome to Rapidia. So இன்னைக்கு வந்து நம்ம class 10 CBSல Max chapter 4 அதாவது probability chapterல question number 15 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோ போலாம். So question number 15. 5 cards, the 10, Jack, Queen, King and Ace of diamonds are well shuffled with their face downwards. One card is then picked up at random. What is the probability that the card is the Queen? If the Queen is drawn and put aside, what is the probability that the second card picked up is an Ace of Queen? ஸோ 5 கார்டு பார்த்தோன்னா இருக்குது. ஸோ அந்த இடத்துல டெக் ஆஃப் 52 கார்டு கிடையாது, வெறும் 5 கார்டு. 10, ஜாக், குயின், கிங், அப்புறம் ஏஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டைமண்டோடது. ஸோ அப்படின்னு பார்த்தா டைமண்டோட 10ம் ஜாக்கும் குயினும் கிங்கும் ஏஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ஷஃபிள் பண்ணி தலைகீழ் டவுன்வர்ட்ஸாக வைக்கிறாங்க 5 கார்டையும். ஸோ இப்போ வந்து அதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கிறப்போ அது வந்து குயினாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ குயினாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1/5 வரும். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரே ஒரு குயின் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா 1/5 0.2 வந்துடும். இப்போது அடுத்து வந்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இஃப் த குயின் இஸ் ட்ரான் அண்ட் புட் அசைட். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு தடவை எடுத்த மாதிரி குயினை எடுத்து அந்த குயினை வந்து வேறு இடத்துல வச்சிடுறாங்க. இப்போது அந்த இடத்துல இருக்கிற மிச்சத்தில் ஏஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஒரு குயின் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஸோ ஏல வந்து பார்த்திங்கன்னா இஃப் த குயின் இஸ் ட்ரான் அவுட் அண்ட் புட் அசைட் நமக்கு 4 தான் இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் 4 மாறிடும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 1 தான் இருக்கும். ஸோ 1/4ங்கிறப்ப 0.25 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. அதுவே பி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குயின்ஸ். அதில் இருந்து அந்த 5 கார்ட்ஸில் இருந்து ஒரு குயினே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம வந்து சைடில் வச்சிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிறதுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் கிடையாது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 0/4 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு, அதனால் இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி எப்போவுமே 0 தான் வரும். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஷோர் ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி 1 தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஷோர் ஈவெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு டைமண்டு கார்டு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து டைமண்ட் தான். ஸோ எல்லாமே வந்து டைமண்ட்ங்கிறதுனால ஒரு டைமண்ட் கார்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே டைமண்டுங்கிறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல ஷோர் ஈவெண்ட் 1ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ 5 கார்ட்ஸ் இருக்குன்னா 5 கார்டுமே டைமண்ட் தான். ஸோ 5/5 1. 4 கார்டு இருந்ததுன்னா 4/4 1. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.